எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 கேட்ட பியூஓ எக்ஸாமோட தமிழ் கட்டாய தகுதி தேர்வு கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. அப்போ நம்மளுக்கு வந்து இதில் எது வந்து கரெக்ட் ஆர்டர் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வரும், மீதில் இதெல்லாம் பின்னாடி வரும். அப்போ இது ரெண்டுல எதுன்னு பாருங்க. நாக்கு அடுத்து நன்னா நின்னி நுண்ணு நே, அப்போ இதான் வருது. அப்போ மீதில் நீங்கள் பார்க்கவே வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எது ரிஜெக்டடா டக்குன்னு போட்டு இருக்கிறதுல வந்து எது கரெக்டாக அதை செக் பண்ணுறதுனா டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயிரில்லாத பொருட்களை வந்து உயிர் உள்ளான போலவும் உணர்வில்லாத பொருட்களை வந்து உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வது உண்டு. இதனை இணை ஒப்பு என்று குறிப்பிடலாம்னு போட்டிருக்காங்க. இது கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. அடுத்தது பொறுத்துக. விதை, கொட்டை, முதிரை, முத்து அப்படி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷனை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விதைனா ஏதோ விதை சொல்லுவோம், கத்திரி, மிளகாய். அப்போ ஏக்கு வந்து 3 தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோடனே நம்ம அடிச்சிடலாம் ஆன்சரு. இருந்தாலும் மற்றதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நேரம் ஆன்சர் எழுதிக்கிறேன் பாருங்க. கத்திரி, மிளகாய். அப்போ ஏக்கு வந்து 3 தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோடனே நம்ம அடிச்சிடலாம் ஆன்சரு. இருந்தாலும் மற்றதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நேரம் ஆன்சர் எழுதிக்கிறேன் பாருங்க. வேம்பு ஆமணக்கு வந்து முத்துன்னு சொல்றோம். கத்திரி மிளகாய வந்து விதைன்னு சொல்றோம். அவரை துவரைய வந்து முதிரைன்னு சொல்றோம். அதே மாதிரி மா பனைய கொட்டைன்னு சொல்றோம். மா பனை மிளகாய் விதை, வேம்பு ஆமணக்கு முத்து. 10th ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு. அடுத்து சந்திப்பிலேயே சரிபார்த்து எழுதுக. சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. சந்திப்பிலேயே சரி பார்த்து எழுதுக. அப்ப சூறாவளி மாறியும் காற்றும் கூடிக்கு வரும் இல்லையா, கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கு. தொழுதகையுள்ளும் படையும்பும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இக்குறளை உணர்த்த வருவது டேஸ் ஆகும். இக்குறளை உணர்த்த வருவது கூடா நட்பு, கூடாத நட்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண குறிப்பு கரெக்டா எழுதணும். வலை ஈ வருது. அப்போ சொல்லிசை அளபடை. உரு துயர் ஈஸி. ஈஸியானதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணாவே அடிச்சிடலாம். பாருங்க, 2வது ஈஸி. உரு துயர் வந்து நமக்கு உரு துயர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உருந்த துயர், உரிந்த துயர், உருகும் துயர், அந்த மாதிரி வந்து 3 காலத்தையும் உணர்த்தும். அப்ப உரு துயர் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை. பெரும் இல்லைன்னா இதை பார்த்து அடிங்க. சி ஆப்ஷன். சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெருமுது. அப்போ பெருமை பிளஸ் அமுது தானே வரும். அப்போ 7வதுக்கு அந்த 7வது சிக்கு வந்து பண்பு தொகை. அப்போ சிக்கு 2 எங்கே வருதுன்னு பாருங்க. சிக்கு 2 பாருங்க, இந்த ஆப்ஷன் வரும். இப்போ பி ஆப்ஷன் அடிச்சிடலாம். ஏதாவது ஒன்று வந்து பாருங்க. சப்போஸ் ஒரே இது ஆப்ஷன் இப்போ சிக்கு 2 வேற எங்கேயே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மற்ற ஆப்ஷன் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. சிக்கு 2 தான், அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்போ இது ஒன்னே ஒன்று தான். இதெல்லாம் செக் பண்ண வேணாம். எது ஈஸியாக இருக்கோ அதை பார்க்கணும். வினைத்தொகைனா 3 காலத்தையும் உணர்த்தும். பண்பு தொகைனா மை விகுதி வரும். சொல்லிசை அளபடைனா இந்த மாதிரி அளபடை எழுத்துக்கள் வந்திருக்கும். வினை எச்சம்னா பாருங்க, நோக்கி வினை எச்சம். ஏன்னா ஈ சவுண்டு வருது. நோக்கி ஈ ஊ சவுண்டு வந்தா வினை எச்சம். ஆ சவுண்டு வந்தா பெயரெச்சம். ஆ சவுண்டு வந்தா பெயரெச்சம். கி அப்ப ஈ சவுண்டு வருது. ஈ ஊ சவுண்டு வந்தா வினை எச்சம். இதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நடக்கின்றான் படித்தான் என்ற சொல்லில் பயின்று வரும் இடைநிலை எது? இதுல பயின்று வரும் இடைநிலை வந்து நடக்கிறான், படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலை நிகழ்கால இடைநிலையும், படித்தான் அப்ப இறந்த கால இடைநிலை. நடக்கிறான் நிகழ்கால இடைநிலை, நடக்கிறா இப்பதான் நடக்கிறோம். ஸோ நிகழ்கால இடைநிலை. படித்தான் முடிச்சிட்டான், அப்ப இறந்த கால இடைநிலை. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது? இப்ப என்ன சொல்லுவோம்? எண்ணலும், எடுத்தலும், முகத்தலும், நீட்டலும் மறைந்து வருதாக உண்மை தொகை. அடுத்தது திக்குகள் 8 சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்தது வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட. இத பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை சிந்துப்பா. செம்மல்னாவே நம்மளுக்கு தெரியுங்க, 10th படிச்சிட்டோம். செம்மல் அடிக்கடி பூ வந்து வாடின நிலை தான் செம்மல். செம்மல்னாவே இது பூ வாடின நிலை. பாருங்க, செம்மல் பூ வாடின நிலை. எங்கிருந்து வருகிறீர்கள் தெரியாது, அப்ப அது அறியாவினா. இதை பார்த்தோன்னா இங்க போடலாம். உணவு உண்டீர்களானா நம்ம உணவு கொடுக்கறதுக்காக கேட்டிருக்கோம், அப்ப அது கொடைவினா.
ஆனா இதை வச்சு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே தெரிஞ்சு அதிலே போயிருங்க. செகண்ட்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அடுத்தது கொன்றை, காயா, குருந்தம் ஆகிய மரங்கள் இந்த திணையில் வரும் கருப்பொருள்கள்னா முல்லை. இது எல்லாமே இந்த 10th வர கருப்பொருள்கள், அப்புறம் பொழுதுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸா போட்டிருக்கோம். நீட்டாவே க்ளூ வச்சு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்க, ஈஸியா இருக்கும். பிளேலிஸ்ட்லயே அதை நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்து உனை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லி மிகச்சரியான இலக்கணம் என்ன? உனைனா என்னதுங்க? அது உனை உன்னைன்னு தானே வரும். அப்ப இன்னும் காணாம போச்சு. அப்ப அது இடைக்குறை விகாரம். அடுத்து வேர் சொல்லின் சரியான வினையச்சம் பெயரெச்சம் இவற்றை கண்டுபிடி. இப்போ ஓடு இதோட வினையச்சம் எழுதணும், பெயரெச்சம் எழுதணும். இப்பதான் பார்த்தோம் வினையச்சம்னா ஈ சவுண்டு வரும், பெயரெச்சம்னா ஆ சவுண்டு வரும். அப்போ ஓடு அப்ப ஆ சவுண்டு வரணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஓடிய, அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். அடுத்தது இப்ப வினையச்சத்துக்கு பாத்தீங்கன்னா ஈயோ ஊவோ வரணும். அப்போ ஓடி அப்பதானே ஈ சவுண்ட் வர முடியும். அப்ப இந்த ஆப்ஷன் அப்படி அடிச்சு தூக்கிடணும். ரொம்ப டீப்பா திங்க் பண்ணவும் கூடாது. படிச்சுதான் அப்படியே அப்ளை பண்ணாம மார்க் பண்ணாம போயிட்டே இருக்கணும். சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் எவை? சொல்லுதல்னா என்ன? பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், இது எல்லாமே தான் வரும். ஸோ ஆ இ 3 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். அதாவது எடுத்துக்கோ. சரிங்களா? அடுத்து மூன்றாம் வேற்றுமை தொகை எது? இரண்டாம் வேற்றுமை ஐ, மூன்றாம் வேற்றுமை ஆள். அப்ப ஆள் சவுண்ட் எங்கேயா மறைஞ்சு வருதான்னு பாருங்க. இது கை வருது. அப்ப இது ஐயாளுக்கு இன்னது கண், ஐயாளுக்கு இன்னதுக்கு தடக்கை ஐ. அப்ப இது இரண்டாம் வேற்றுமை, அதை விட்டுடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து கையாள், ஆள் வந்து இங்க மறைஞ்சு வருது. ஸோ இங்கேதான் மூன்றாம் வேற்றுமை தொகை வருது. அப்ப கை தொழுது. அடுத்து 10 பாடல் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. ஆமா, முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டது. தப்பு. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டை எழுதியவன் அப்போதுனார். இதெல்லாமே வந்து நம்ம பியூஓ எக்ஸாம்ங்கிற தலைப்புல நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாருமே 10 பாட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். என்னென்ன பாவகைகள் வருது, எழுதினவங்க யாரு, எத்தனை லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். தயவு செய்து பாருங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது? இப்பதான் பார்த்தோம் ஆசிரியப்பா யாரு. இதேதான் பாருங்க, முல்லைப்பாட்டு நப்போதனார். முல்லை நிலத்துக்குரிய பூ, இதுதான் 10th கொடுத்துருக்கோம். முல்லை எல்லா நிலத்துக்குமே கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல வந்துடும். அதை தயவு செய்து பாருங்க. அது எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் 2 மார்க் அதுல அந்த ஒரு இது படிச்சீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க் கேரண்டி. முல்லை பிடவம் தோன்றி பூ. ஸோ இதுல 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். பேலன்ஸ் பார்த்து நாளைக்கு பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்ட்ல இந்த முல்லை, இந்த எல்லா ஐவகை நிலங்களுக்கு உண்டான எல்லாமே கொடுத்துருக்கோம். கருப்பொருள்கள், உரிப்பொருள்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை பாருங்க. அதில் படிச்சீங்கன்னா 2 மார்க் கேரண்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு 21ல இருந்து கண்டினியூ பண்ணலாம்.